நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 பொதுத் தேர்வுக்கு முன்பாக மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், தேர்வு நாளன்று மாணவர்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை குறித்து இன்றைய நமது விருந்தினர் வசந்தா கிருஷ்ணன் விளக்கம் அளிக்கிறார். நேரலையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். மேடம் வணக்கம். So the do's and don'ts in the examination hall and also during the preparation அப்படிங்கிற பார்க்கும்போது, இந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல ஆன்சர் புக்லெட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசும்போது, ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆன்சர் புக்லெட் எப்படி இருக்கும்? ஆன்சர் புக்லெட் 36 பேப்பர்கள் கொண்டு தாள்கள் கொண்டு இருக்கும். சில சப்ஜெக்டுக்கு 24, 28 சப்ஜெக்டை பொறுத்து மாறி வரும். அந்த புக்லெட்டுக்கு மேல டாப் ஷீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த டாப் ஷீட்டை இப்போ நிறைய மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த டாப் ஷீட்ல அந்த ஸ்டூடெண்டோட போட்டோ, ஸ்டூடெண்டோட ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் அன்னைக்கு எழுத போற என்ன தேர்வோ அந்த தேர்வு தேதி, சப்ஜெக்ட் எல்லாமே அதுலயே இருக்கும். அதனால அந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான தடுமாற்றமும் இருக்காது. வெறும் ஃபில்அப் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள், ஃபில்அப் பண்ண வேண்டிய விஷயமே இல்ல. பிகாஸ் போட்டோவோடய ஸ்டிக் பண்ணி இருக்கிறதுனால எல்லாம் சேர்த்து வந்திருக்கிற டாப் ஷீட் அந்த விடைத்தாளோட தைக்கப்பட்டு இருக்கும். அதுல அந்த ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அது நம்மளோடது தானான்னு செக் பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போட வேண்டிய வேலை தான். இதுக்காக 5 நிமிஷம் கொடுக்கப்படுறாங்க. அந்த 5 நிமிஷத்துல இதை செக் பண்ண வேண்டிய வேலை தான். அவங்களுக்கு எந்த விதமான பதட்டமோ எந்த விதமான ஆங்ஸைட்டியோ பயமோ தேவையே இல்லை. அது ஏற்கனவே பிரிண்ட் ஆகி வந்திருக்கிறதுனால எந்த விதமான கவலையும் பட வேண்டும். இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து 15 மினிட்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பரை கோ த்ரூ பண்றதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்றாங்க இல்லையா? அந்த 15 மினிட்ஸ் டைம்குள்ளதான் இந்த ஆன்சர் புக்லெட்ல இருக்கிற அந்த நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் செக் பண்ண வேண்டியதா இல்ல எக்ஸ்க்ளூடிங் தட் 15 மினிட்ஸ்? 5 நிமிஷம் இந்த டாப் ஷீட்டை பாக்கிறதுக்காக, 10 நிமிஷம் கேள்வித்தாள்களை படிக்கிறதுக்காக. அந்த கேள்வித்தாளை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தாராளமா போடும். அந்த கேள்வித்தாளை படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட், எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, தன்னோட மனநிலையை ஒருமைப்படுத்தி அங்க உட்காரணும். எந்த விதமான ஆங்ஸைட்டி, மறுபடியும் சொல்ற எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் நிதானமாக அந்த ஆன்சர் ஷீட்டை படிக்க, கொஸ்டின் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கும். நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேரலையில் காத்திருக்கிறார் திருநெல்வேலியிலிருந்து அனந்தலட்சுமி காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அனந்தலட்சுமி வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன அனந்தலட்சுமி? பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். ஹலோ மேம், இப்போ நாங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் எழுதும்போது சொன்னாலும் டைம் பத்தாம போயிடுது. அந்த மாதிரி டைம்ல கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நாங்க நல்லா கொட்டேஷன் மாதிரி கொடுத்து எழுதினா ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா மேம்? கண்டிப்பா கீ பாயிண்ட்ஸ் எழுதணும். ஆனா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பர்ல 1 வேர்ட் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் அந்த மாதிரி கொடுத்திருக்கும் போது அந்த லிமிடேஷன்ஸை நம்ம வந்து கீப் அப் பண்ணணும். அந்த லிமிடேஷன்ஸை கீப் அப் பண்ணாத வெறும் கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் எழுதினா மார்க் வராது. அது எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், பேராகிராஃப் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த ஆன்சரை எழுதணும். கீ பாயிண்ட்ஸை கவர் பண்ணணும், கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணணும். அந்த கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணாத எழுதினா நிச்சயமா மார்க் குறையும். கீ பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி தேவையான அளவுக்கு அந்த ஆன்சர் எழுதணும். அந்த ஆன்சர் எழுதல அப்படின்னாக்க மார்க் வராது. வெறும் கீ பாயிண்ட்ஸ்னா அதுக்கு உண்டான மதிப்பெண்கள் தான் வரும். முழு மதிப்பெண்கள் வாங்க முடியாது. மேடம், இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க கீ பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன்ஸ் கீப் அப் பண்ணா நம்மளால ஃபுல் பேப்பர் வந்து சால்வ் பண்ணிட முடியும்னு. இப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்னால இந்த கொஸ்டின் பேப்பரை 2.5 hours or 3 hours சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போதும் இன்னைக்கு நடந்த அந்த சிபிஎஸ்இ எக்ஸாமினேஷன்ல கூட ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல வந்து டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்படி வந்து எல்லாம் பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும்போது கூட பேப்பர் ஈஸியா இருந்தது, பட் எங்களுக்கு லென்த்தியா இருந்தது அப்படிங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு என்ன காரணம்? பேப்பர் எப்பவும் ஈஸியா இருக்கும் பொழுது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இது நிச்சயமா அவங்க வந்து நிறைய எழுத வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இல்லாத வேணுங்கிற அந்த லிமிட், இந்த கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ ஆன்சர் அதை லிமிட் பண்ணணும். லிமிட் பண்ணாத தெரிஞ்சதெல்லாம் எழுதும் போது நிச்சயமா டைம் பத்தாது. எப்பவுமே பேப்பர் ஈஸி அப்படின்னாலே பேப்பர் லெங்திங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அது நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். சோ அந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படிங்கும் பொழுது கரெக்டா அந்த லிமிடேஷன்ஸை மெயின்டைன் பண்ணாதான் அந்த டைம்குள்ள அதை முடிக்க முடியும், இல்லைன்னா முடிக்க முடியாது. So 10 minutes வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்றதுக்கு போதுமான டைம் அப்படிங்கும் போது 10th minute முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப யூஸ்வலா ஆன்சர் புக்லெட்ல இப்ப முன்னாடியாவது நம்மளே தான் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணணும். இப்ப அந்த பிரச்சனையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல. அது நம்மளோடதான அந்த புக்லெட்னு பார்த்து சிக்னேச்சர் போட வேண்டியதுதான் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. இப்ப என்ன மிஸ்டேக்ஸ் வந்து ஆன்சர் புக்லெட்ல ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க யூஸ்வலா? அதாவது கொஸ்டின் பேப்பரை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணா ரொம்ப நல்லது. ரோமன் லெட்டர் 1ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணலாம். சரியா அந்த கொஸ்டின் பேப்பருக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியாதுங்கிற பட்சத்துல தெரிந்த கொஸ்டினை எழுத ஆரம்பிக்கலாம். அப்படி எழுத ஆரம்பிக்கும் போது அந்த ரோமன் லெட்டரையும் கேள்வி நம்பரையும் கண்டிப்பா கீப் அப் பண்ணணும். அந்த ரோமன் லெட்டர் கேள்வி நம்பரை கீப் அப் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாகும். பேப்பரை திருத்தும் போது அந்த திருத்துபவர்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கும். இதுவும் ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப 43 அப்படிங்கிற கொஸ்டின் நம்பர்லயே A B C 3 கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மார்ஜினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 43 அப்படின்னு போட்டுடுவாங்க. ஏவை இந்த சைட்ல போடுறது, அதை நம்ம வந்து ஹைலைட் பண்ணாம விடுறதுனால எக்ஸாமினேஷன் யார் வந்து சூப்பர்வைசர் செக் பண்றாங்களோ அந்த கொஸ்டின் அந்த ஆன்சர் புக்லெட்டை கரெக்ட் பண்றாங்களோ அவங்க ஒழுங்கா இது மார்க் பண்ணல அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டா, இப்போ கடகடன் ஆன்சர் எழுதிட்டு போகும்பொழுது அவங்கள அறியாத ஒரு பேஜ ஸ்கிப் பண்ணிட்டு தொடர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு 10-12 தாள்கள் எழுதினதுக்கு அப்புறம் ஒரு 13-14 விட்டுட்டு மறுபடியும் 15வது பக்கம் எழுதும் போது அவங்கள அறியாத ஒரு டென்ஷன் வந்துடும். ஆனா அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விடப்பட்ட தாள்களை ஒரு ஸ்கோர் ஆஃப் பண்ணிடணும். ஸ்கோர் ஆஃப் பண்ணிட்டு PTOங்கிறது எழுதணும். ஏன்னா பேப்பர் இவாலுவேட் பண்றவங்க அதை பார்க்காத விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா எந்த பயமும் இருக்க வேண்டாம். இது வந்து எல்லாரும் செய்யக்கூடிய தவறுதான். அதை ஸ்கோர் ஆஃப் பண்ணிட்டு PTO போட்டு கண்டினியூ பண்ணணும். நிச்சயமா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து வினோத் குமார் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வினோத், வணக்கம். வினோத், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சார். மேடம் வணக்கம், சொல்லுங்க. மேடம், இப்போ தமிழ் இங்கிலீஷ்லாம் அன்ரூல் பேப்பர் வருதுன்னு சொல்றாங்க. சொல்லுங்க. அன்ரூல் பேப்பர் அது எப்படி மேடம், ஃபுல்லாவா இல்ல இங்கிலீஷுக்கு ரூல்டு பேப்பர் தான் கொடுக்கறாங்க. கோர் சப்ஜெக்ட்டுக்கு தான் அன்ரூல்டு பேப்பர் வருது. அந்த அன்ரூல்டு பேப்பர்னு வரும் பொழுது நீங்க குறைஞ்சது 20 அல்லது 24 வரிகள் ஒரு பேஜ்லயும் எழுதணும். ஏன்னா இப்போ இந்த 2 வருஷமா புக்லெட் மாணவர் நலம் கருதி ஒரு புக்லெட்டாவே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லன்னா அடிஷனல் பேப்பர் வாங்குறதுக்காக டைம் வேஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான தாள்களை கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்திருக்கும் பொழுது 20 அல்லது 24 வரிகள் குறைந்து எழுத வேண்டும் ஒரு பேஜ்லயும். அப்படி இருந்தா சரியாக இருக்கும். தாம்பரத்திலிருந்து ஐஸ்வர்யா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஐஸ்வர்யா, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன ஐஸ்வர்யா? பதிவு செய்யுங்க. ஹலோ மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க ஐஸ்வர்யா. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் பேசுறேன், 12th ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க. எனக்கு வந்து தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எழுதுறோம்ல, அதுல வந்து அந்த கொஸ்டின்க்குலாம் வந்து இது போட்டு எழுத சொன்னாங்க. எல்லாத்துக்கும் பாட்டு அந்த பாடல் எழுத சொன்னாங்க. அது வந்து கன்ஃபார்மா எழுதணுமா இல்ல எழுதாம கூட ஆன்சர்ஸ் எழுதணும்? அந்த வரிகள் எல்லாம் எழுதும் பொழுது உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப கோட் பண்ணி எழுதுறது எப்பவுமே நல்லது. அந்தந்த பாடல் வரிகளை கோட் பண்ணி எழுதும் போது ரொம்ப நல்லது. அதனால மதிப்பெண்கள் கூடும். நாமக்கல்லில் இருந்து அருணா காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அருணா, வணக்கம். அருணா, உங்களோட கேள்வி என்ன? அருணா, பதிவு செய்யுங்க. வணக்கங்க. வணக்கம். இப்ப வந்து இத்தனை பேஜஸ் தான் வந்து ஆன்சர் ஷீட் தருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதை விட எக்ஸ்ட்ரா பேஜஸ் தருவாங்க தானே? கண்டிப்பா தருவாங்க. நீங்க அந்த பேஜ் அந்த 24 பேஜ் இப்போ சயின்ஸ் சப்ஜெக்ட் பயோ பாட்னி பயோ ஜுவாலஜிக்குலாம் 24 பேஜஸ் இருக்கக்கூடிய புக்லெட் தான் வரும். அதுக்கு மேல நீங்க தேவை அப்படின்னாக்கா நிச்சயமா அடிஷனல் ஷீட் கொடுப்பாங்க. ஷோபிகா என்கிற நேயர் காத்திருக்கிறார். கும்பகோணத்திலிருந்து அவரிடம் பேசலாம். வணக்கம் ஷோபிகா, உங்களுடைய கேள்வி என்ன? சொல்லுங்க. குட் ஈவினிங். பிளாக் ஸ்டிக் மட்டுமே யூஸ் பண்ண சொல்றாங்க. பிளாக் பென்னும் யூஸ் பண்ணலாம், ப்ளூ பென்னும் யூஸ் பண்ணலாம். கேக்குறது புரியலையே ஷோபிகா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. புரியல ஷோபிகா, உங்களுடைய கேள்வி என்ன? அதை தெளிவா சொல்லுங்க.
அவருடைய கேள்வி புரியல. இப்ப இந்த பிளாக் பென்ஸ் ப்ளூ பென்ஸ் இதுல வந்து மாணவர்கள் இப்ப ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து அதுக்கான டவுட்ஸ் இருக்குமா? பிகாஸ் அவங்க ஏற்கனவே ஒரு போர்டு எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணி +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேர்வு பயமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 10ஆம் வகுப்பு தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதனால வந்து இந்த எக்ஸாமை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து ப்ளூ பென்னும் யூஸ் பண்ணலாம், பிளாக் பென்னும் யூஸ் பண்ணலாம். ஆனா கலர்ஸ் எதுவும் அனாவசியமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்றதை கூட பென்சில்ல பண்ணலாம். இல்ல நேரம் இதை பண்ணும் போது நேரத்தை மனதில் கொண்டு வெறும் அவங்களோட ப்ளூ பென்னில் கூட அண்டர்லைன் பண்ணி வரலாம். முக்கியம் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். சென்னையில இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ரவிச்சந்திரன். அவரிடம் பேசலாம். ரவிச்சந்திரன் வணக்கம். உங்களோட கேள்வி என்ன ரவிச்சந்திரன்? பதிவு செய்யுங்க. வணக்கம். வணக்கம். பையன் வந்து சிபிஎஸ்சி 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. பேப்பர்ல என்ன எக்ஸாம்ல என்ன செய்யக்கூடாதவன்? எக்ஸாம்ல என்ன செய்யக்கூடாதுன்னு கேக்குறீங்களா? ஆமா, செய்யக்கூடாதவை. அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாங்குவேஜ் பேப்பர்னு இருந்ததுன்னா நிச்சயமா அவங்க வந்து அவங்களோட பேரோ அவங்களோட வீட்டு விலாசமோ எங்கேயுமே எழுதக்கூடாது. லாங்குவேஜ் பேப்பர்ல ஒரு லெட்டர் ரைட்டிங் இருக்கும், அவங்களோட பேரு வீட்டு விலாசம் அதெல்லாம் எழுதக்கூடாது. ரெஜிஸ்டர் நம்பர் எழுதணும். அதுதான், வேற எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேடம் இப்ப வந்து பேப்பர் பிரசன்டேஷன், தி டோன்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன் ஹால் இதெல்லாம் பேசும்போது இந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல இப்ப லாங்குவேஜ் பேப்பர்லாம் வரும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு டயக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அங்க வேலையே இருக்காது. பட் நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முக்கியமா அதுக்கெல்லாம் பார்க்கும்போது டயக்ராம் நிறைய எழுதணும். டயக்ராம் நிறைய நம்ம டிரா பண்ண வேண்டி வரும். டயக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும், நம்ம எழுத வேண்டி வரும். அப்பெல்லாம் வந்து டைம் இல்ல அப்படிங்கிற இதே காரணத்தினால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரஃப் டயக்ராமாவது போட்டுடுறாங்க. சோ அத வந்து நம்ம எப்படி அந்த லேபிளிங் பார்ட்ஸ் அதை எப்படி வந்து ஒரு கரெக்ட் பண்றவங்க எதிர்பார்ப்பாங்க? எந்த எக்ஸாமினரும் ஒரு பியூட்டி ஆஃப் த டயக்ராம பாக்கிறது இல்ல. அவங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா, அந்த டயக்ராம்ல தேவையான அந்த என்னென்ன பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்களான்னு அதான் பாக்குறாங்க. அப்ப அதுதான் முக்கியம். ஒரு டயக்ராம் வரைஞ்சா அந்த டயக்ராமோட பார்ட்ஸ் கண்டிப்பா ப்ராப்பரா குறிக்கணும். அந்த பியூட்டி இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அதை பார்த்தா அதுக்கான டயக்ராம் தான தெரிஞ்ச அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பொருளாதாரம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கண்டிப்பா மார்க் பண்ணி ஆகணும். அது மார்க் பண்ணல அப்படின்னாக்கா அந்த டயக்ராம் பிகம்ஸ் மீனிங்லெஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன மெஷர் பண்றோம், ஒய் ஆக்சிஸ்ல என்ன மெஷர் பண்றோங்கிறது கண்டிப்பா எழுதி ஆகணும். அது எழுதாத ஒரு டிமாண்ட் கிராஃப் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நிச்சயமா முழு மார்க் எதிர்பார்க்க முடியாது. இதே டயக்ராம் ஓரியன்டட் கொஸ்டின்ல வந்து எனக்கு இன்னொரு டவுட் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறார். சென்னையில இருந்து சூரியகுமார் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சூரியகுமார் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சூரியகுமார்? பதிவு செய்யுங்க. வணக்கம். வணக்கம் மேடம், இப்ப நீங்க சொன்னீங்க ஹைலைட் பண்ணி காட்டலான்ட்டு. ஆமா, இப்ப லாஸ்ட் எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பிளாக் பென்ல வந்து ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நீங்க பென்சில்லையும் ஹைலைட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததானால் கண்டிப்பா நீங்க வந்து பென்சில்லையும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அண்டர்லைன் தானே பண்ண போறோம், அதுல ஒன்னும் தவறு கிடையாது. So again the same highlight point of view students க்கு இப்பயும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அவங்க என்னென்ன இப்ப சப்போஸ் பென்ஸே யூஸ் பண்றாங்கன்னா ப்ளூ பென்ஸ் அண்ட் பிளாக் பென் கலர் பென் கூடாது. அண்ட் பென்சில்ல வேணும்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஹைலைட் பண்ண முடியும். சென்னையில இருந்து பவித்ரா என்கிற நேர் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பவித்ரா வணக்கம். உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். ஐ எம் a bio student. இப்போ வந்து டீடைல் 10 மார்க்ஸ் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 3 or 4 பேஜஸ் குறிச்சு தராங்க. அதுல வந்து கீ பாயிண்ட்ஸ் சொல்லி அவங்க அலாட் பண்றது அதுல இருக்கிறது தான் நம்ம மார்க் கொடுப்பாங்க. சோ அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது? கண்டிப்பா அந்த என்ன சொல் பேராகிராஃப் கொஸ்டினோ எஸ்ஏ கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். அதுல உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ஓரியன்டா கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாதான் உங்களால ஹைலைட் பண்ண முடியாது. 3 பேஜ் எழுதுறீங்களா 4 பேஜ் எழுதுறீங்களாங்கிறது கணக்கு கிடையாது. அந்த கேள்விக்கு தேவையான ஆன்சர் கொடுத்திருக்கணும். அதுல வந்து அந்த கான்செப்ட நீங்க ஹைலைட் பண்ணி காமிக்கணும். மேடம், நீங்க ஒரு முன்னாள் தலைமை ஆசிரியரா இருந்திருக்கீங்க. சோ இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஹால்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க. இந்த பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து ஒரு பியூர் பிரஷர் கிடைக்கும் தெரியுமா? இந்த எக்ஸாமினேஷன் ஹால்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து நீ இது கரெக்டா ஆன்சர் பண்ணியா, இது கரெக்டா ஆன்சர் பண்ணியான்னு அவங்க வந்து அவங்களே முன்னாடி ஒரு மார்க் போட்டுடுவாங்க. அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில என்ன ஒரு இம்பாக்ட் ஏற்படும்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதனால மன அழுத்தம் தான் வரும்.
ஏன்னா அடுத்து இன்னொரு 4-5 தேர்வுகள் இருக்கும் நிலையில் இன்னைக்கு தமிழ் முடிச்ச உடனே எப்படி பண்ண, இதுக்கு எவ்வளவு மார்க் வரும், அதுக்கு எவ்வளவு மார்க் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் வரும். அதனால தேர்வு முடிந்த உடனே எந்த பெற்றோரா இருந்தாலும் நல்லா பண்ணிருக்கியா, இனி பண்ணினதை பத்தி கவலைப்படாத, பண்ண போறத பத்தி. பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாங்கன்னா இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவங்க லீவும் போட்டுடுவாங்க. இந்த மாதிரி லீவு போட்டுட்டு there are some parents who keep nagging the children. இதை படிச்சியா அதை படிச்சியான்னு சொல்லும்போது இத்தனை நாள் இல்லாத அந்த 10 நாள்ல அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியும் ஒரு பதற்றமும் உண்டாக்கிடும். அது இருக்கவே கூடாது. They should be more supportive and they should keep encouraging them. Even an average student will be able to perform very well. நிச்சயமா நல்ல ஒரு சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஒரு பிரஷர் கொடுக்காம ஒரு சப்போர்ட் இருந்தாங்கன்னா நிஜமாவே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு. கோயம்புத்தூரில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார், கீர்த்தனா, அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் கீர்த்தனா, சொல்லுங்க. இப்ப நான் டவுட் என்னன்னா, எனக்கு இங்க் பென்ல எழுதும்போது நான் ஸ்லோவா தான் எழுதுவேன். அதனால எனக்கு ப்ளூ ஸ்டிக் பென்ஸ் யூஸ்னா கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத முடியும். அப்ப டைம்க்கு முடிக்க முடியும். அது ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா ப்ளூ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாம். ஓகே மேம். உங்க டவுட் கிளியரா? சென்னையில இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், நரசிம்மன், அவரிடம் பேசலாம். நரசிம்மன், வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. நரசிம்மன். ஹலோ மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம், டாக்டர் கொஸ்டின் கேக்குறேன் நானு. சொல்லுங்க. +2 படிக்கிறா. வந்து இங்க் பென் எழுதணுமா பால் பென் எழுதணுமா மேடம்? இங்க் பென் கம்பல்சரியா? கிடையாது. இங்க் பென்லயும் எழுதலாம், பால் பென்லயும் எழுதலாம். பால் பென் ஜெல்லுல தான் எழுதணுமா? இல்ல, ஜெல்லுலயும் எழுதலாம், ரெகுலர் பால் பென்லயும் எழுதலாம். ரெகுலர் பால் பென் எழுதலாம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்குமே இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, யூசேஜ் ஆஃப் என்ன பென்ஸ் அப்படிங்கறதுல வந்து டவுட் இருக்கு. சில பேர் இந்த கிளிட்டர் பென்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஃபார் ஹைலைட்டிங் பர்பஸ் அப்படின்னு. இந்த மாடல் எக்ஸாமினேஷனா இருக்கட்டும், ஸ்கூல்ல வைக்கிற மாக் டெஸ்டா இருக்கட்டும், அதுலயும் பண்றாங்க. அது வந்து எவ்வளவு? அந்த கிளிட்டர் பென் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளூ பிளாக் பென்சில் அவ்வளவுதான். அது வந்து உங்களுக்கு ஒரு கலர் பென் மாதிரி தான் ஆயிடுது. அதனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் அந்த கிளிட்டர்லயும் உங்களுக்கு ப்ளூ பிளாக்கா இருந்தாலும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்களா ஆன்சர் புக்ல? அதை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் மென்ஷன் பண்ணி. கோயம்புத்தூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், கவிதா, அவரிடம் பேசலாம். கவிதா, வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன கவிதா? பதிவு செய்யுங்க. கவிதா, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், என் பொண்ணு வந்து 12th படிக்கிறாப்பீங்க. சொல்லுங்க. இப்போ வந்து எக்ஸாம் டைம்ல வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்ல குவெஸ்டின். இது ரொம்ப எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எது கொடுத்தாலும் பால் எல்லாம் கொடுத்தா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நல்ல குவெஸ்டின், ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு ஆங்ஸைட்டில இருக்கிறதுனால அசிடிட்டி ஃபார்ம் ஆயிடும். அசிடிட்டி ஃபார்ம் ஆகும்போது தொடர்ந்து அவங்களால எழுத முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டும் நான் அப்பீல் பண்றது இதுதான், எல்லா பெற்றோர்கள்ட்டையும் நான் அப்பீல் பண்றது இதுதான். தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு லைட் டிஃபனா கண்டிப்பா காத்தால பிரேக்ஃபாஸ்டா கொடுக்கணும். அது ஓட்ஸா இருக்கலாம், ராகி கஞ்சியா இருக்கலாம், 2 இட்லியா கூட இருக்கலாம். எம்டி ஸ்டமக்கோட தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ எக்ஸாம்க்கு அனுப்பக்கூடாது. எப்படியாவது சாப்பிட வைங்க, புரிய வைங்க. ஏன்னா இல்லன்னா மூளையே வேலை செய்யாது. சேலத்திலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், ஜெயலட்சுமி, அவரிடம் பேசலாம். ஜெயலட்சுமி, வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. நான் கரஸ்ல 12th பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. I'm ஜெயலட்சுமி from சேலம். நான் வந்து அக்கவுண்ட்ஸ் பேப்பர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல மேம், அதனால கேக்குறேன். அக்கவுண்ட்ஸ் பேப்பர் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பட் என்ன ஒரு ஃபுல் டெஸ்ட் கூட அட்டெண்ட் பண்ணது இல்ல. நீங்களே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு மாதிரி வினாத்தாளை எடுத்து ஒரு தடவை எழுதி பார்க்கணும். நிறைய இப்ப கூட லேட் கிடையாது, ஒரு நிறைய டைம் இருக்கு. நீங்க கரஸ்பாண்டன்ஸ்ல பண்றீங்கன்னு சொல்றீங்க, அதனால ஒரு மாதிரி வினாத்தாளை எடுத்து நீங்க அந்த மாதிரி வினாத்தாளுக்கு அந்த 3 மணி நேரம் செட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நியரஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த பேப்பரை திருத்தி அதுல என்ன தவறு இருக்குன்னு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. கண்டிப்பா இது யார் வேணாலும் செய்வாங்க. நீங்க அதுக்காக கவலையே பட வேண்டாம். யூ கீப் அப் தி ஆர்டர் ஆஃப் தி क्वेश्चन பேப்பர். நிச்சயமா மேடம், இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ற விதத்துல இருந்து எக்ஸாமினேஷன் ஹால்ல செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வழங்கினீங்க. முக்கியமா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு அட்வைஸ் கொடுத்திருந்தீங்க. பிரஷர் கொடுக்க கூடாது, சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ரொம்பவே உபயோகமா இருக்கும் நம்புறோம். தேங்க்யூ சோ மச். நன்றி. இத்துடன் இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தி செய்திகள்.